Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th maths chapter 1 relation and functionல example 1.6, 1.7 and example 1.6 பார்க்கலாம். So நான் first question படிக்கிறேன். Let x equal to 1 2 3 4 சொல்லிருக்காங்க and y equal to 2 4 6 8 10. ஓகேவா? So இது x ஓட வேல்யூ and இது y ஓட வேல்யூ. ஓகேவா? And r, so relation என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 1 2 2 4 3, 6 and 4, 8 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? Show that R is a function and find its domain, codomain and range. ஓகேவா? So இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா R ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்கணும் and இதோட domain, codomain and ranges வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? So first இது வந்து ஃபங்க்ஷனான்னு பார்த்தரலாம். ஓகேவா? So நான் arrow diagram போட்டுக்கிறேன். So இது x, இது y. So x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 1 2 3 4 நான் எழுதிக்கிறேன் உள்ள 1 2 3 and 4. ஓகேவா? next y ஓட வேல்யூ பாருங்க 2 4 6 8 10 கொடுத்திருக்காங்க, எழுதிக்கலாம். So 2 4 6 8 and 10. ஓகேவா? So இப்போ எதுக்கு ரேஞ்ச் சொல்லிருக்காங்க பாருங்க 1 2. அப்போ 1 ல இருந்து 2 க்கு. next 2 4, இப்போ 2 ல இருந்து 4 க்கு. 3, 6 and 3 ல இருந்து 6 க்கு, 4, 8, 4 ல இருந்து 8 க்கு. ஓகேவா? சோ எல்லாத்துலயுமே யூனிக் இமேஜஸ் x ல இருந்து y க்கு போகுது இல்லையா? சோ therefore it is a function. சோ எழுதிக்கலாம். Thus all the elements in x has a unique image. ஓகேவா? யூனிக் இமேஜஸ் தானே இருக்கு. has unique image in y. ஓகேவா? so it is a function அப்படின்னு சொல்லி எழுத போறோம். ஓகேவா? so எல்லா எலிமெண்ட்ஸ் x ல இருந்து y க்கு என்ன வச்சிருக்கு அப்படின்னா ஒரு யூனிக் இமேஜஸ் கொண்டு வந்திருக்கு, ஒரு சிங்கிள் இமேஜஸ் கொண்டு வந்திருக்கு. அதனால இது என்ன ஆயிடுச்சு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இப்போ இதுல டொமைன் கண்டுபிடிக்க போறோம். சாரி, so டொமைன் எது டொமைன் அப்படின்னா சோ இதுதான் வந்து என்னது டொமைன். அப்போ டொமைன் சொல்லுங்க. 1 2 3 4 வந்து டொமைன். ஓகேவா? சோ கோடமைன் அப்படின்னா y ல இருக்க எல்லாமே, சோ ரேஞ்ச் இருந்தாலும் இல்லைனாலும் என்னதான் எல்லாமே கோடமைன் தான். ஓகேவா? சோ கோ டொமைன் ஈக்குவல் டு சொல்லுங்க 2 4 6 8 and 10. ஓகேவா? சோ இது ஃபுல்லாவே கோடமைன். ஓகேவா? இப்போ ரேஞ்ச் என்ன அப்படின்னா எதுக்கு இமேஜ் வந்திருக்கு இல்லையா? சோ இமேஜஸ் வந்திருக்கு, அது மட்டும் தான் ரேஞ்ச். ஓகேவா? அப்போ ரேஞ்ச் ஈக்குவல் டு 2 4 6 8 மட்டும் தான் ரேஞ்ச். ஓகேவா? சோ இதோட எக்ஸாம்பிள் 1.6 முடியுது. 1.7 பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ எக்ஸாம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.7 क्वेश्चन படிக்கிறேன். A relation f is x to y is defined by f of x equal to x square minus 1 சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ இந்த ஃபங்க்ஷன் x ல இருந்து y க்கு போற ரேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல தான் அமைஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ x என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா -2 -1 0 3 கொடுத்திருக்காங்க and y வந்து r னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா list the elements of f. சோ f ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி லிஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க and f is a function னு கேக்குற செகண்ட் ஒன். ஓகேவா? சோ நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சோ list the elements of f. ஓகேவா? சோ இத கண்டுபிடிக்க போறோம். given எழுதிக்கலாம். சோ என்ன ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க f of x equal to x square minus 2 and அந்த x என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா -2 -1 0 3 சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து y க்கு ரேஞ்சஸ் போகுதா, சோ அது என்னென்ன ரேஞ்சஸ் அப்படி சொல்லி நம்பர் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ x வந்து -2 இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா f of -2 equal to -2 the whole square -2. ஓகேவா? so 2 2s are 4, minus into minus பண்றப்ப இங்க பிளஸ் ஆயிடும். ஓகேவா? -2. ஓகேவா? so இங்க வந்து 2 தான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? so f of 2 போடும்போது 2 கிடைச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ வந்து -1. அப்ப x வந்து -1 ல இருந்துச்சுன்னா அப்ப f of -1 equal to -1 the square -2. ஓகேவா? so 1 square 1, minus into minus minus தான், சாரி பிளஸ் தான்,
-2 ஓகேவா. அப்ப இங்க வந்து மைனஸ், ஏன்னா கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ் அண்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. ஸோ பிளஸ் அண்ட் மைனஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், மைனஸ் தான் பண்ணுவோம், -1 ஓகேவா. இது கிரேட்டர் நம்பர் சிம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸ் வந்து 0வா இருக்கப்பா f of 0 equal to, so 0 square minus 2, 0 square என்னதான் 0 தான், so 0 minus 2 equal to -2 தான் இதோட ஆன்சர் ஓகேவா. நெக்ஸ்ட் x equal to என்னவா இருக்கு அப்படின்னா 3ஆ இருக்கும்போது வேல்யூ என்னவா இருக்கும், so f of 3 equal to, so 3 square minus 2, 3 square என்னது 9, 9 minus 2 வந்து 7 ஓகேவா. so 7. so இப்போ நம்ம வேல்யூஸ் எழுதிடலாம். so functions இல்லையா, so f ஓட வேல்யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா -2 போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, so நம்ம -2 ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆன்சர் 2 கிடைச்சிருக்கு இல்லையா. so அப்போ -2, 2. so -1 போடும்போது என்ன கிடைச்சிருக்கு, 1 கிடைச்சிருக்கு. அப்போ -1, 1 சாரி -1 ஓகேவா. நெக்ஸ்ட் 0 போடும்போது -2 கிடைச்சிருக்கு, அப்போ போட்டுக்கோங்க 0, -2 ஓகேவா. நெக்ஸ்ட் 3 போடும்போது 7 கிடைச்சிருக்கு ஓகேவா. அப்போ 3, 7. ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியா யூனிக் இமேஜஸ் தான் போகுது இல்லையா. ஸோ எஃப் இஸ் அ ஃபங்க்ஷனாங்கிறது செகண்ட் கொஸ்டினா, அப்போ எல்லாத்துக்கும் என்ன போகுது, தனித்தனியா யூனிக் இமேஜஸ் தான் போகுது. ஸோ எழுதிக்கோங்க. செகண்ட் ஒனுக்கு ஈச் எலிமெண்ட் இன் த f has unique images. ஆமாவா, எல்லாத்துக்குமே யூனிக் இமேஜஸ் இருக்கு. so f is a function ஓகேவா. so f எழுதல அப்படின்னா இது கூட மாத்தி எழுதிக்கலாம். each element in the x has unique images in என்ன கொடுத்திருக்காங்க, y is for r னு கொடுத்திருக்காங்களா, in y அப்படின்னு கூட போட்டுக்கோங்க சரியா. so f is a function எழுதிக்கலாம் ஓகேவா. so இதை எழுதிக்கோங்க. இந்த ஃபார்மேட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். so எல்லாத்துலயும் இந்த ஃபார்மேட் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா.